தமிழக மக்கள் அனைவருக்கும் இதய வணக்கம். நம்மள மாதிரி இருக்கிற இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ் நம்ம எல்லாருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இவங்க நம்மள மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாரோடையும் ஓட்டை கவர்றதுக்காக நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்திரன் 2.0 மாதிரி தலைவன் 2.0ன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருந்தார். இந்த அரிய வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் இப்போ தான் நான் அந்த சமீபத்தில் அந்த வீடியோ பார்த்தனால எனக்கு ஸ்ட்ரைக் ஆனதுனால நான் அதை பேசுகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் இருக்குல்ல, இன்றைக்கி இந்த 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய லெவலில் புது வாக்காளர்கள் நியூ ஜெனரேஷன் ஓட்டர்ஸுங்கிறது அதிகம். இந்த புது வாக்காளர்கள்லாம் இந்த வாட்டி எங்கே போகிறாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 75% யங்ஸ்டர்ஸை சொல்கிறேன் டிவிக்கு, இன்னொரு கொஞ்சம் நாம் தமிழர், இன்னும் கொஞ்சம் என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு செதறுது. ஸோ பெருவாரியான வாக்குகள் எங்கே போகுது? டிவிகேக்கு. ஸோ இந்த ஓட்டை உடைக்கணும். இந்த ஓட்டை உடைக்கணும்னா யங் இன்ஃப்ளூயன்சஸை உள்ளே கொண்டு வரணும். ஒரு நிகழ்ச்சியை நடத்துவோம். இந்த நிகழ்ச்சியில் யங் இன்ஃப்ளூயன்சஸை யங்ஸ்டர்ஸை யார் அதிகமாக வச்சுருக்கா? யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் யார் அதிகமாக வச்சுருக்கா? ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சஸை உள்ளே கொண்டு வருவோம். உள்ளே கொண்டு வந்து இவங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு, இவங்களை கேள்வி கேட்க வச்சு, மிகப்பெரிய லெவலில் முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டாரையா, இவர் போய் கேள்வி கேட்டிருக்காரு, எவ்வளோ பெரிய ஒரு தைரியமான கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோவை நடத்தி, இந்த அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா, இல்லை ஒரு 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, அட்லீஸ்ட் அதில் ஒரு 5000 பேர் வந்தால் போதும். திமுகவுக்கு ஒரு 10,000 பேர் வந்தால் போதும். ஆனால் ரொம்ப ஸ்கிரிப்டடாக பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. அதாவது என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக நான் தெளிவாக அவங்ககிட்ட விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா, டெக்னாலஜி கண்டென்ட்டுக்கும் சோஃபா விற்கிற கண்டென்ட்டுக்கும் பாலிடிக்ஸுக்கு சம்மந்தமே கிடையாது. அரசியலுக்கும் ஒரு குட்டி பையன் இருக்காப்புல, நிஃபியா ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு, ரொம்ப அழகாக மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணுவாப்புல. தன்னோட அப்பாவோட உழைப்புக்கு அது ஒரு நல்ல ஒரு ரிவார்டு கிடைக்கிறதுக்காக பையன் நல்லா உழைச்சி பொம்பளை வேஷம் போடுவாப்புல, பல வேஷங்களை போட்டு நல்லா பண்ணியிருந்தாப்புல. இப்போ சமீபத்தில் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துல எல்லாம் நடிச்சிருந்தாப்புல. கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்க பையன். நம்மளோட மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களும் இருக்குது, நல்லா வளரட்டும் அப்படிங்கிறது. ஆனால் இருந்தாலும் இந்த பையனுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இந்த குட்டி பையன் வச்சுருக்கிற ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் யார் தெரியுமா? ஃபேமிலி ஆடியன்ஸும் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க. இந்த ஃபேமிலி ஆடியன்ஸும் யங்ஸ்டர்ஸையும் கொஞ்சம் திமுக பக்கம் கொண்டு வரணும்னா இந்த பையனை உள்ளே கொண்டு வந்து அரசியல் ரீதியான கேள்விகளை கேட்க வைப்போம். வா, என்னடா இந்த நிஃபியா ஃபர்னிச்சர் பையன் இந்த கேள்வியெல்லாம் கேட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை க்ரியேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு. அது ஒரு கனவுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கனவெல்லாம் நிறைவேறணும்னு இன்னும் ஸ்டில் நம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, A2D நந்தா பெருவாரியாக மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சுருந்தையா. அதாவது என்னென்னா, லாஸ்ட்டாக அவரோட வீடியோ நான் பார்க்கும்போது, இந்த பராசக்தியா இல்லை ஜனநாயகமா இது ரெண்டத்தோட டீசராக ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆகும்போது பராசக்தியோட ட்ரெய்லர் வியூஸ் அதிகமாக போயிடுச்சு. அதாவது அதை தாண்டி ஜனநாயகன் ட்ரெய்லரும் வியூஸும் அதை தாண்டி அதிகமாக போயிடுச்சு. ஸோ இது ரெண்டத்தில் எது ஃபேக்கு, எது பாட், இல்லை எது ஆர்கானிக்கு, எது ஒரிஜினலாகவே வியூஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் பிரேக் பண்ணி நியூட்ரலாக பேசியிருந்தாப்புல. பராசக்தி டீம் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணி வியூஸுக்காக பாட் வியூஸை ஏற்றி விட்டாங்க. ஜனநாயகன் ட்ரெய்லர் கொஞ்சம் செலவு பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பெருவாரியாக வந்த வியூஸ் ஆர்கானிக்காக வந்ததுங்கிறத கொஞ்சம் பிரேக் பண்ணி நியூட்ரலாக பேசியிருந்தார். அவங்க மேலே ஒரு நடுநிலைவாதிகள், இவங்க எந்த கட்சியும் சாராதவங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும்ல. ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த பிம்பத்தையே உடச்சி விட்டாங்க. என்னடா இது, இவங்க எல்லாம் இப்படியா? இவங்களுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லையா? அதாவது எப்படி தெரியுமா? தலைவன் 2.0ன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்துகிறாங்க பிஎன்வுட் சார்பாக. இது வரைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி, இது வரைக்கும் எந்த ஒரு இது மாதிரி ஒரு யங் இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் இந்தளவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நடத்தினதே கிடையாது. எலெக்ஷனுக்கு கரெக்டாக 4 நாளைக்கு முன்னாடி வீடியோ வருது. 4 நாளைக்கு முன்னாடி வரும்போது இந்த யங் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் உள்ளே இருக்காங்க. எல்லாரும் வச்சிருக்கிறது பெருவாரியான ஃபாலோவர்ஸ் யாருன்னா யங்ஸ்டர்ஸ். கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஐயோ, இந்த கேள்வியெல்லாம் எப்படிடா இவ்வளோ தைரியமான கேள்வியை கேட்டிங்க அப்படிங்கிற மாதிரி மிரண்டுருவீங்க. ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறேன். அதாவது, சார் வீட்டில் எப்படி சார் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறீங்க? எப்படி சார் உங்களோட ஆடைகளை தேர்ந்தெடுக்கிறீங்க? எப்படி நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? எவ்வளோ ஒரு கொடூரமான கேள்வி இல்லை? அவர் திணறிட்டார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் திணறி பதில் சொல்லவே தெரியாமல், நான் காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போகிறேன், வாக்கிங் போய் அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் அதுக்கு முன்னாடி ஜிம் போகிறேன், ஆஃபீஸ் ஒர்க் இந்த கட்சி வேலைகள்லாம் பார்த்துட்டு திருப்பி வீடை சுற்றி கொஞ்சம் நடைகள், அதையும் முடிச்சுட்டு திருப்பி அதுக்கடுத்து நைட்டு ஆஸ் யூஷுவலாக டின்னர் முடிச்சுட்டு
தூங்கிடுவேன் அப்படின்னு. எவ்வளோ கஷ்டமான பதில், எவ்வளோ கஷ்டமான கேள்வி இல்லை? இந்த கேள்வியை கேட்டது யார் தெரியுமா? அது அவரோட இமேஜே இப்படி ஏன் தான் வாலண்டியராக போய் உடைக்கிறாங்கன்னு தெரில. வீடியோ வியூஸே நல்லா போகுது, அதுலேயும் நல்ல வருமானம் வருது, ஸ்பான்சர்ஷிப்பும் நல்லா வருது. பணத்துக்காக இப்படி போய் விலை போகணுமா நான் பிரதர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்குறேன். அண்ணன் தான் நினைக்கிறேன். எனக்கு இப்போ நம்ம வயசுக்கு மூத்தவங்க தான். நந்தா அண்ணன், A to D நந்தா அண்ணன் அவர்கள் இப்படி போய் விலை போகணுமா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. அது என்னன்னா கேட்ட கேள்வி இதுதான், எப்படி நீங்கள் உங்களுடைய மென்டல் ஃபிசிக்கல் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு அரசியல் ரீதியாக கேட்கப்பட்ட கேள்வி. ரெண்டாவது, நம்ம இந்த குட்டி பைய வரையும் அழகாக நல்ல கேள்வி கேட்டிருக்கான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி பாருங்களேன். யாருக்கு? நம்ம நிஃபியா ஃபர்னிச்சருக்கு. அண்ணா அவர்களுக்கும் உங்களுக்குமான தொடர்பை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. அண்ணா அவர்கள் இறந்தது எப்போ தெரியுமா? 67 69 நினைக்கிறேன், 1969 நினைக்கிறேன். அப்போது அவர் இறந்ததுக்கப்புறமா இவருக்கும் அவருக்குமான தொடர்பு, அவர் ஒரு கதையை கட்டுறாரு. யார்? மு.க. ஸ்டாலின் அவர்கள். நான் மிசா காலத்தில் சிறைக்கு சென்றிருந்தேன். மிசா காலத்தில் சிறைக்கு சென்றும்போது அண்ணா அவர்கள் கூட எல்லாம் பழக்கம் எல்லாம் அவரெல்லாம் நிறைய பேசினார், நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணார். லைக் நாங்கள் பல விஷயங்களை பகிர்ந்து லைக் நான் அவரை ஒரு சார்னு கூப்பிடுவேன். சார்னு கூப்பிட்றது அவருக்கு பிடிக்காது. அது ஒரு மாதிரி ஒரு 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 மரியாதை குறைவான ஒரு விஷயமா பார்ப்பாங்க. ஸோ அதனால் என் வீட்டில் என் தந்தைக்கிட்ட, அதாவது ஊழலுக்கும் தந்தையான கருணாநிதி அவர்கள் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் முறையிட்டுட்டார். இந்த மாதிரி உங்கள் பையன் சார்னு சொல்லிட்டார் அப்படின்னு. எவ்வளோ பெரிய கொடூரமான பதில், எவ்வளோ பெரிய கொடூரமான, அதாவது இந்த பையனுக்கும் அண்ணாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவ்வளோ நாள் போட்டுட்டு இருந்த கண்டென்ட் சோஃபா கண்டென்ட், இந்த சோஃபா கண்டென்ட்டையும் எங்கே வச்சு கோர்த்துருக்காங்க பாருங்களேன். இன்னொரு அம்மா இருக்காங்க, அவங்களும் இந்த கலைஞர் டிவியில் கொஞ்சம் ஷோ எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி அந்த புகைப்படத்தை போடுறேன், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சாரீ கட்டிட்டு வந்திருக்காங்க. சாரீ கட்டிட்டு இவர் கேட்குறாரு, ஏம்மா இது இந்த பொங்கல் டைமில் நாங்கள் கொடுக்குற சாரீ தானே, அதை தானே கட்டியிருக்கீங்க அப்படின்னு. ஆமாம் சார், அதை தான் கட்டியிருக்கேன் சார். அதை நம்ம ஸ்டாலின் அவர்கள் திருப்பி சொல்கிறாரு, அதாவது இதெல்லாம் நாங்கள் வீட்டிலேருந்து தேர்ந்தெடுப்போம், என்ன மாதிரி சாரிகளை இந்த இல்லத்தரசிகளுக்கு கொடுக்கலாம், என்ன மாதிரி அழகான டிசைன்ஸை கொடுக்கலாம். யார்? ஸ்டாலின் அவர்களோ துர்கா ஸ்டாலின் அவர்களோ வீட்டிலேருந்து தேர்ந்தெடுப்பாங்களாம். எது? தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை லட்சம் பெண்கள் உடுக்கக்கூடிய ஆடைகள் இப்படி இருக்கணும், இந்த டிசைனில் இருக்கணும் அப்படிங்கிறது. என்ன பண்ணுறாங்க தெரியுமா? வெளி மாநிலத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே விற்கிறாங்க, வெளி மாநிலங்களுக்கு. அது ஒரு பெரிய ஒரு ஊழல், அது ஒரு பெரிய ஒரு கரப்ஷன் கதை. அதாவது என்ன நடக்குது தெரியுமா? இங்கே கொடுக்கப்படுற பொங்கல் சாரீஸ் எல்லாமே பெருவாரியான மக்கள்கிட்ட போய் சென்றடையாமல் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் போய் இங்கே இருக்கிற பொங்கல் சாரீஸை அங்கே ரீட்டைல் பண்ணி விற்கிறாங்க. அது இங்கே இருக்கிற அம்மா, சரி அது ஒரு ஊழல், அது என்ன நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்னென்னா ஒரு ஷோவில் என்ன பேசியிருக்காங்கன்னா, சார் நீங்கள் கொடுத்த ஆடை தான் சார் நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கேன், ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது சார், ரொம்ப நல்ல ஆடையாக இருக்குது சார், அதெல்லாம் நாங்கள் தான் வீட்லேருந்து ஒவ்வொன்றா தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு. எவ்வளோ ஒரு 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 மிகப்பெரிய கேள்வி இல்லை, புரட்சிகரமான கேள்வி இல்லை. இதை தாண்டி ஆர்த்தி அவர்கள், அவங்கள இந்த ஷோஸ் எல்லாம் கொஞ்சம் காம்போலாம் பண்ணுவாங்க, கொஞ்சம் நல்லா பேசுவாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்களேன், அசந்துட்டேன். அதாவது ஊர் உலகத்துக்கே தெரியும் இந்த 8000 ரூபாய் கூப்பனுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஊழலுங்கிறது. ஓட்டை கவர்றதுக்காக, அதாவது நான் இப்போது 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ 5000 ரூபாவோ 10,000 ரூபாவோ ஒரு ஓட்டு கொடுக்குறேன்னா அது முறைகேடாக கொடுக்கப்படுறது. கரெக்டாக தேர்தல் ஆணையம் என்னை அரெஸ்ட் பண்ணலாம், தேர்தல் ஆணையம் இது தடுத்து நிறுத்தலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நான் மட்டும் ஜெயித்துட்டேன்னா 8000 ரூபாய்க்கு நான் கூப்பனை உனக்கு தருவேன். அந்த கூப்பனை தர்றது மூலமாக நீ என்ன வேணாலும் கடைகளில் போய் வாங்கிக்கலாம். கடைகளில் போய் வாங்கிட்டு உனக்கு தேவையானது மிக்சியோ கிரைண்டரோ இல்லை ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ என்ன வேணாலும் நீ வாங்கிக்கோ. 8000 ரூபாவுக்கு இதோட மொத்த காஸ்ட் எவ்வளோ தெரியுமா? அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக ஒரு 9 கோடி பாப்புலேஷன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த 8000 ரூபாய் கூப்பனை நீங்கள் வழங்கணும்னா எல்லாருக்கும், ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு கூப்பன். இந்த 8000 ரூபா கூப்பனை நீங்கள் வழங்கணும்னா இதுக்கு ஆகப்படுற செலவு எவ்வளோ தெரியுமா? 16,000 கோடி. நம்ம தமிழ்நாட்டில் ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு இருக்கக்கூடிய கடன் எவ்வளோ தெரியுமா? கடன் தொகை 10.5 லட்சம் கோடி. 10.5 லட்சம் கோடியில் 16,000 கோடி வெறும் இந்த இவங்க ஆட்சிக்கு ஒரே நாளில் கொடுத்தாங்கன்னா 16,000 கோடி இன்னும் கடன் ஏறுது. அப்போ எவ்வளோ ஆகுது? 10.25 லட்சம் கோடியாக மாறுது. 10.25 லட்சம் கோடியிலேருந்து 11 லட்சம் கோடி வெறும் ஒரு நாளில் நம்மளுடைய கடனை ஏற்றி விட்றோம். நம்மளுக்கு தெரியாமலேயே நம்மளோட ஆசையை எப்படி வளர்த்து, எப்படி கேள்வியை ட்விஸ்ட் பண்ணி இதுதான் வளர்ச்சிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு பாருங்களேன். ஆர்த்தி அவங்க இவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுற கேள்விகள் இது.
கரெக்டாக இந்த இந்த 8,000 கூப்பனை பற்றி கேளுங்க. அவர் திருப்பி இதை பேசுகிறாரு. நான் எங்களோட ஆட்சியில் பெண்களுக்கு விடியல் பயணம், இது இந்த ஓசி பஸ்ன்னு சொல்லிட்டு கலாய்ச்சாங்கல்ல, இந்த விடியல் பயணம், அதை தாண்டி வந்து பெண்களுக்கு ஊக்கத்தொகையை கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய், அதை திருப்பி 2000 ரூபா கொடுக்க போகிறோம். அதை தாண்டி வந்து இந்த காலை உணவு திட்டம், இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி. காலை உணவு திட்டம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். கரெக்டாக 5 வருஷம் பிள்ளைங்க படித்தாங்கல்ல, 5 வருஷம் இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடணுன்றது உங்களுக்கு தோணலை. கரெக்டாக 4 வருஷம் சாப்பாடு போடாமல் 5ஆவது வருஷம் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் சாப்பாடு போடுறோன்னு சொல்லிட்டு காலை உணவு திட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டாங்க. கொடுத்த சாப்பாடை ஒழுங்காக போட்டாங்களா? கிடையாது. அதில் ஒழுங்காக ஒரு முறைகேடு இல்லாமல் சாப்பாடை போட்டு அதில் பள்ளியாகி பிள்ளைங்க பலர் இப்போ சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வாரம் இல்லை ஒரு 4 வாரம் 1 மாதம் இருக்கும், ஒட்டு மொத்தமாக ஒரு ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. என்னென்னா ஃபுட் பாய்சன். அந்த சாம்பாரை தான், அந்த வெண்ணெயை தான் தேன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டிடி அவர்கள் இதே மாதிரி ஒரு ஷோவில் ப்ரொமோட் பண்ணி விட்டாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, தலைவன் 2.0ங்கிறது இந்த யங்ஸ்டர்ஸை திமுக பக்கம் இழுக்கிறதுக்காக யங் இன்ஃப்ளூயன்சர்ஸை கொண்டு வந்து ஸ்கிரிப்டடான கேள்விகளை கொடுத்து இந்த கேள்விகளை வச்சு ஐயையோ எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான கேள்விகளை கேட்க வச்சுட்டாங்க அப்படின்னு. அதை தாண்டி தேவயானி இருக்காங்கல்ல, அவங்களோட மகா ஆக்ட்ரஸ் தேவயானி அவர்களுடைய பொண்ணு சிங்கராக இருக்காங்க. அந்த பொண்ணும் அந்த பிள்ளையும் வந்துருச்சு, பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நல்ல கேள்விகளை சின்ன அதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன, நீங்கள் வந்து டிரைவ் பண்ணி பல டிரைவ் போகும்போது நீங்கள் என்ன மாதிரி பாடல்களை கேட்பீங்க, இளையராஜா பாட்டு பிடிக்குமா, நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை பாட்டு பாடுறாங்க. அதாவது எல்லாமே அரசியலில் யங்ஸ்டர்ஸையும் பெண்களையும் குழந்தைகளையும் உள்ளே கொண்டு வரணும். ஸ்டாலின் அவர்கள் ஒரு பண்பான தலைவர், குடும்பத் தலைவர், எவ்வளோ பண்பாக எவ்வளோ ஒரு பவ்யமாக இருக்கார் பாருங்களேன். 50,000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்தில் மட்டும் உங்கள் அப்பாவையும் உங்கள் வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்களையும் குடிக்க வச்சு பிளாக்ல சம்பாரிச்சிட்டு இருக்காரு யாருன்னா ஸ்டாலின் அவர்கள். இதை வெளிப்படையாக வெளியே போட்டு உடைச்சது யார் தெரியுமா? அதே ஸ்டாலின் அவர்களுடைய கேபினெட் மினிஸ்டராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். இந்த ஆட்சியில் 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு பிளாக்ல சரக்கு விற்று இவங்க இந்த குடும்பம் சம்பாரிச்சிருக்காங்க. இந்த பணத்தை எங்கே செலவு பண்ணணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்கன்னு. இதை தாண்டி இந்த 50,000 தாண்டி 48,000 கோடி ரூபாய் எங்கேன்னு தெரியுமா? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி 50,000 + 48,000 கோடி எவ்வளோ? 98,000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய். இதை தாண்டி நேரு அவர்கள் மேலே இருந்த 2,000 கோடி ஊழல். நான் சொன்னது வெறும் 2 துறை, நகராட்சி துறை ப்ளஸ் டாஸ்மாக். இந்த 2 துறையில் மட்டும் இந்த பவ்யமாக மேலே உட்காந்துட்டு இருக்காருல்ல, இப்படி ஸ்வீப் பண்ணிட்டு இருக்காருல்ல, நாங்கள் தான் ஆட்சியில் உட்கார போகிறோம், உங்களை எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு இவர் ஒரு நல்ல குடும்பத் தலைவர்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இல்லை, இவர் எவ்வளோ பெரிய ஊழல்வாதி, எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காருங்கிறது வெளிப்படையாக அவங்க கட்சியிலேருந்தே ஈடி தூக்குனாங்க. இதுவே நான் சொன்ன 2 துறையிலேருந்தே 1,00,000 கோடி கிராஸ் ஆயிருச்சா? 2 துறையிலேருந்து 1,00,000 கோடி. டோட்டலாக கிட்டத்தட்ட 38 43 கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மந்திரி, 2 மந்திரின்னு சொல்லிட்டு கொடுத்து 32 43 நினைக்கிறேன் கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, மந்திரிகள். இவங்க எல்லாரையும் கணக்கு போட்டு பாருங்களேன். ஒவ்வொருத்தங்களும் எங்கள் ஊரில் இருந்த அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களே ஒரு லாரிக்கு 300 ரூபா வாங்கி அது பல 100 கோடி ரூபா அவர் சம்பாதிச்சார். இதெல்லாம் இவங்க சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது. இதில் கிட்டத்தட்ட 70% அமௌண்ட் எங்கே போகணும் தெரியுமா? ஃபேமிலிக்கு போகணும். யார்? உங்கள் முன்ன பவ்யமாக பாட்டு எனக்கு இளையராஜா பாட்டு பிடிக்கும், காலைல இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன், ஜிம்முக்கு போவேன், பசியோடு தூங்கணும், பசியோடு எழும்பணும் அப்படிங்கிற மாதிரியே பேசினார் தெரியுமா? யாருன்னா நம்ம அருமை அப்பா ஸ்டாலின் அவர்கள். தயவு செஞ்சு யங்ஸ்டர்ஸ் கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறது ஒன்றே தான். இந்த மாதிரி இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அங்கே போய் உட்காந்துருப்பாங்க. இவங்களை நம்பி நீங்கள் வந்து திருப்பி அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டிங்கன்னு வைங்களேன். ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்கள். திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் வடமாநில இளைஞர் எப்படி கொடூரமாக வெட்டினாருங்க. அந்த வீடியோ ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்களேன், ஒரே ஒரு வாட்டி பாருங்கள். நீங்கள் குடிக்கிற தண்ணியில் இன்னொருத்த மலத்தை கலந்தான்னா அந்த தண்ணி நீங்கள் குடித்தா உங்களோட மனநிலை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ ஒரு தண்ணியை குடிக்கிறீங்க, அந்த தண்ணியில் மலம் கலந்த, மரம் தான் என்ன தெரியும்ல, பூ, இது கலந்த, நான் வெளிப்படையாக அந்த வார்த்தையை சொல்லலை, இந்த கலந்த தண்ணியை நீங்கள் குடித்தா அது இன்னொருத்தனோடது, அதுவும் மேல் ஜாதிக்காரன், அவன் நம்ம வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன்கிற ஒரு காரணத்தினால நம்ம குடிக்கிற ஒட்டுமொத்த தண்ணி டேங்க்லேயே அதை கலந்துட்டான். அதை யோசிச்சு பாருங்களேன். அது இன்னைக்கு வரைக்கும் தீர்வு கிடையாது. கூட்டணி கட்சியில் இருந்த திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை பேசவே இல்லை. பெண்களுக்கு நடக்கிற அத்துமீறல்களுக்கு தெரியும்ல, 2.5 வயசு பொம்பளை பிள்ளைய கற்பழித்து கொன்னது, 7.5 வயசு பொம்பளை பிள்ளை வெளில விளையாண்டுட்டு இருக்கும்போது கற்பழித்தது, ஃப்ளைட்டில் போகும்போது ஏரோஸ்டர் கிட்ட அத்துமீறினது, 75 வயசான மூதாட்டி கற்பழித்து கொன்னது, அவங்களோட ஹஸ்பண்டை
கொன்னது. மூதாட்டியோட வீட்டுக்காரர்னா அவருக்கு எத்தனை வயசு? 80 வயசு. அவரை கொன்னது. ஓட ஓட விட்டு கோயம்புத்தூரில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பசங்க இருப்பாங்க. ஒரு பையனை ஓட ஓட விட்டு வெட்டினானுங்க. வேளச்சேரியில் எத்தனை சம்பவங்கள் தெரியுமா? கஞ்சா போட்டு. இப்போ மிஞ்சூரில், நம்ம இப்போ தான் சமீபத்தில் பேசணும், மிஞ்சூரில் ஒரு இஸ்லாமிய வீட்டு பெண்மணி, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுன்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு மேல் மாடியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது போதையை போட்டு கண்ணு மூக்கு தெரியாமல், யாருன்னே தெரியாது, மேலே மாடியில் ஏறி இந்த பொண்ணோட அறைக்குள்ளே போய் இந்த பொண்ணை அந்தளவுக்கு வெட்டியிருக்காங்க கொடூரமாக. இவ்வளோ சம்பவங்கள் நம்ம நாட்டில் நடந்துகிட்ருக்கு. சாம்சங் தொழிலாளர்களோட ப்ரொட்டஸ்ட் தெரியும்ல, அரசு ஊழியர்களோட ப்ரொட்டஸ்ட் தெரியும்ல, அரசு ஓட்டுநர்களுடைய ப்ரொட்டஸ்ட், தூய்மை பணியாளர்களுடைய ப்ரொட்டஸ்ட், ஜாக்டோ ஜியோ ஆசிரியர்களோட ப்ரொட்டஸ்ட், தொடர்ந்து எத்தனை போராட்டங்கள் தெரியுமா நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளோ ஊழல்கள், இவ்வளோ கள்ளச்சாராய மரணங்கள், கரூர் மரணம், அது ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கவர்மெண்ட் ஃபெயிலியர். கரூர் ஒரு இன்டெலிஜென்ஸுங்கிற ஒரு துறை இருக்குது. அந்த இன்டெலிஜென்ஸுனால, அந்த உளவுத்துறையினால் இப்போ ஏற்பட்ட கூட்டம் வருங்கிறத சென்ஸ் பண்ணக்கூட தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு உளவுத்துறை. இப்போ ஏற்பட்ட கூட்டம் வரும் சார், ஸோ இந்த சின்ன இடத்த கொடுக்காதீங்க, கேன்சல் பண்ணுங்கள் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த அந்த 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 41 உயிர்கள் இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்கும். 65 பேர் செத்தாங்க கள்ளக்குறிச்சியில், கள்ளச்சாராய மரணம். 200 பேர்கிட்ட ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா? லாஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னதாக இந்த கையை இப்படி ஆட்டுறதும், நான் இப்படி தான் சாப்பிட்றேன், இப்படி தான் ஜிம்முக்கு போவேன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸை பயன்படுத்தி இப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு எவ்வளோ தான் பேசுறதுங்கிறது எனக்கு தெரியல. இதெல்லாம் யாருமே பேசவே இல்லை, யாருமே வாயை திறக்கல. எனக்கு நண்பர் வருண் அவர்கள் வந்து பேசியிருந்தார், வீடியோ பேசியிருந்தார் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி, வருண் டாக்ஸ் சேனலில். அப்போ நான் கேட்டிருந்தேன், அப்போ சரி ஓகே இப்படி இப்படிலாம் சம்பவம் நடக்குது இல்லை, ஒருத்தர் பேசுனது மூலம் இப்போ நம்ம பேசுகிறோம்ல, இதை தாண்டி எத்தனை பேர் பேசுவாங்க? பேசவே மாட்டாங்க. சிலர்லாம் அணிலுக்கும் எங்களுக்கும் தான் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அணிலை விரட்டுறேங்கிற பேரில் மேலே இந்த மாதிரி ஓனாய் கூட்டங்களை திருப்பி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க தம்பிமார்கள், நாம் தமிழ் கட்சி தம்பிமார்கள். இன்றைக்கி ஒரு பாட்டெல்லாம் பாடியிருக்காரு, நான் வந்தால் ஒரு தற்குறி, எனக்கு கூட்டம் ஒரு தற்குறி கூட்டம். யார்? சாட்டை துரைமுருகன் அவர்கள். எவ்வளோ தான் பேசுறதுங்கிறது எனக்கு தெரில. திருப்பியும் சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, புது வாக்காளர்கள், ஓட்டு போடுறவங்க, ஒவ்வொருத்தங்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள், அம்மா, அக்கா, தங்கச்சி, நீங்கள் பார்க்குற வேலை, படிக்கிற படிப்புக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறத எல்லாம் யோசிச்சுக்கோங்க. ரேப்பிடோ ஓட்டிருக்கீங்களா, இல்லை ஓலா கேப் ஓட்டிருக்கீங்களா? அந்த மிஞ்சூரில் அந்த இஸ்லாமிய பெண்மணி பொண்ணை வந்து கண்டந்தனமாக வெட்டுறாங்க இல்லை, அந்த பெண்மணியோட அண்ணன் சிங்கிள் மேன் ஏனி, வீட்டில் ஒரே பர்சன் வந்து ஏர்ன் பண்ணுற பையன். அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க தெரியுமா? ஓலா கேப் ஓட்டிட்டு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது மேலே சத்தம் கேட்டுச்சு, தங்கச்சி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. உங்கள் வீட்டில் நடந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் நடந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இது ஒவ்வொருத்தங்க பேசுகிறது கிடையாது, நான் மட்டும் பேசுறது கிடையாது, வருண் அவர்கள் பேசுகிறது மட்டும் கிடையாது, தொடர்ந்து மக்கள் பேசணும். இது வெளிப்படையாக வெளியே இன்னும் கொண்டு போய் ரீச் பண்ணணும். அந்த பிகேனுட்ஸுங்கிற அந்த வீடியோ பார்க்கும்போது கீழே கமெண்ட்ஸை பார்க்குறேன், அதுக்கு முன்னே, அதாவது 3 நாளைக்கு முன்னாடி வந்த கமெண்ட் எல்லாமே பயங்கரமாக ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபேவராகவும் சும்மா கலாய்க்கிற மாதிரி அப்படி வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது இவர் வருண் அவர்கள் வீடியோ போட்டதுக்கு அப்புறமா தான் அதுக்கு கீழே A2D 200 ஸ்பாட்டட், இந்த மாதிரி 200 ஊபிகள்லாம் ஸ்பாட் ஆகிட்டாங்க, வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. பேசலைன்னு வைங்களேன், தெரியவே தெரிஞ்சிருக்காது. யங்ஸ்டர்ஸ் எத்தனை பேரை மண்டையை கழுவியிருப்பாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். தயவு செஞ்சு யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்கய்யா. நீங்கள் நாம் தமிழருக்கு கூட போடுங்க, இல்லை டிவிகே கூட போடுங்க, என்டிஏக்கு கூட போடுங்க. ஆனால் தயவு செஞ்சு திமுகவுக்கு மட்டும் போட்டுறாதீங்க. போட மாட்டீங்கன்னு நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.